விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே காலையில வெளியான செய்தித்தாள்ல கொஞ்சம் கூட மாறாம இருந்த சம்பவ காட்சி. உலகத்தையே உழுக்குன செய்தித்தாளோட முதல் பக்க விளம்பரம். இப்படி ஒரு கோஇன்சிடென்ஸ் வாழ்க்கையில யாருக்குமே வரக்கூடாது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போன ஏர் இந்தியா விமானத்துல 240க்கும் மேலான பயணிகள் பயணம் பண்ணாங்க. ஆனா விமானம் புறப்பட்ட சில நிமிஷத்திலேயே கீழே விழுந்து மிகப்பெரிய விபத்துக்குள்ளானுச்சு. ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்ச நிலையில குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட 241 பேர் உயிர் பிரிஞ்சு போன சம்பவம் எல்லாருமே சோகத்துல மூழ்கடிச்சிச்சு. இந்த ஒரு நிலையில தான் வாழ்க்கையில யாருக்குமே வரக்கூடாத ஒரு கோஇன்சிடென்ஸ் நடந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமா, மிட் டே அப்படின்ற ஒரு செய்தித்தாள்ல விமான விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது விபத்து நடந்த அன்னைக்கு காலையில போட்ட ஒரு விளம்பரம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிருக்கு. ஆமா, கிட்ஸானியா அப்படின்ற தனியார் நிறுவனம் ஃபாதர்ஸ் டே ஈவென்ட்டை முன்னிட்டு ஒரு விளம்பரம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல ஏர் இந்தியா விமானம் ஒரு கட்டிடத்துல மோதி பாதி மட்டுமே வெளியே தெரியற மாதிரியான ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கு. அந்த விமானத்துல எழுதப்பட்டிருந்த ஒரே பெயர் ஏர் இந்தியா. இது எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம விளம்பரம் போட்ட அதே நாள் மதியம் தான் 1:38 மணி அளவுல புறப்பட்ட விமானம் அதே மாதிரியான விபத்துக்குள்ளாக்கி ஒரு கட்டிடத்துல பாதி அளவு தெரியற மாதிரியான காட்சி தான் இப்போ எல்லாரையுமே ஒழுக்கிருக்கு. இந்த ஒரு சம்பவம் தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பரவலா பேசப்பட்டு வருது. இந்த ஒரு விளம்பர படம் தற்செயலா செய்தி நிறுவனம் மூலமா இடம்பெற்றது மட்டும்தான். இதுல செய்தி நிறுவனத்தையோ இல்ல விளம்பரம் கொடுத்தவங்க தரப்புலையோ எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது.